ஓம் சுவாமியை சரணமையப்பா. கடந்த பதிவில் எல்லாமே நம்ம பஞ்சாங்கத்தில் ஒரு அங்கமான வாரத்தை பற்றி, அதாவது கிழமையை பற்றி பார்த்தோம். இப்போ பஞ்சாங்கத்தோட அடுத்த அங்கமான திதியை பற்றி பார்க்கலாம். பொதுவாக திதி அப்படிங்கிறது ஆகாயத்தில், வானத்தில் சூரியனுக்குமே சந்திரனுக்குமே இடைப்பட்ட தூரத்தை குறிக்கும். ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை குறிக்கிறது தான் திதி. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் திதி ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் சந்திரனால் ஏற்படக்கூடியது இந்த திதி. அப்போ சூரியன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்மா, இன்னொன்று நமது அப்பா. சந்திரன் சொன்னால் நம்மளுடைய உடல், அதாவது அம்மா. நம்ம உடம்பு அப்பா கொடுத்த உயிராலையும் அம்மா கொடுத்த உடம்பாலையும் வளர்ந்தது. அப்போ இந்த திதி அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த திதியில் பிறக்குதோ அந்த திதிக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தையினுடைய முன்ஜென்ம கர்ம வினைகள் கூட வரும். இதைத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா திதி சூன்யம்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை பிறக்கும்போது அது அப்பாவினுடைய கர்மா, அம்மாவினுடைய கர்மா, அப்புறம் அந்த குழந்தையினுடைய கர்மா, இந்த 3 கர்மாவையுமே சேர்த்துட்டு தான் அந்த குழந்தைய பிறக்குது. இதைத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சஞ்சித கர்மான்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை எந்த திதியில் பிறந்ததோ அந்த திதியை வச்சு அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எந்தெந்த சுகங்களை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக அந்த சுகங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை அனுபவிக்க முடியாது. என்ன கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாமே முழுமையடைஞ்ச ஒரு மனுஷன் கிடையாது. அப்படி இருந்துன்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தவறானதாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எந்த திதியில் பிறந்தாலும் அந்த திதிக்குண்டான ஒரு பாவங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கெட்டு போயிடும். அப்போது உங்களுடைய திதியை எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எந்தெந்த கர்ம வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி மொத்தம் திதி 30 திதி. வளர் விரையில் 15, தேய் விரையில் 15. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த கர்மாவை பற்றியெல்லாம் வேறொரு பதிவில் திதி சூன்யம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்கலாம். இப்போ திதியினுடைய பலன்களை மட்டும் பார்க்கலாம்.